ஹலோ நண்பர்களே, போன வீடியோவில் கோட் படத்தோடைய விஜயோடைய வில்லன் கேரக்டர் ஜீவன் கேரக்டர் இருக்கு இல்லையா, இந்த அவுட்லைனோடைய டுட்டோரியல் பார்த்தோம். இந்த வீடியோவில் இதோடைய பென்சில் ஷேடிங் டுட்டோரியல் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோச்சிக்காதீங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், என்னென்ன டூல்ஸ் நான் இந்த ட்ராயிங் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து சின்னதாக சொல்லிடுறேன். அது நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹெச்பி பென்சில், அப்புறம் ஒரு 2B பென்சில், அப்புறம் ஒரு 4B பென்சில், அப்புறம் ஒரு 8B பென்சில், 2 பிளெண்டிங் ப்ரஷ்ஷு, அப்புறம் பிளெண்டிங் ஸ்டம்ப் ஒன்று, நார்மல் எரேசர் ஒன்று, அப்புறம் வந்து நீடட் எரேசர் ஒன்று, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பேட்டரி எரேசர். ஸோ இவ்வளோ திங்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இது ட்ராயிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விஜய்க்கு நம்ம ஷேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம ஹேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஹேரில் பார்த்தீங்கன்னா டார்க்கஸ்ட்டு ஷேடிங் கொஞ்சம் இருக்கும், அப்புறம் லைட்டஸ்ட்டு ஷேடிங் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்குது இல்லையா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு ஷேடிங்க்கு 4B பென்சில் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹேரில் எந்தெந்த இடத்துல அந்த ஷேடிங்ஸ் இருக்கோ, அதாவது டோட்டலாகவே இந்த 4B பென்சில் யூஸ் பண்ணி நம்ம எல்லா இடத்துலையும் வந்து ஷேடிங் பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து டார்க்னஸ் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த பென்சிலை வச்சு பண்ணுறப்போ இந்த முடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கலான முடினே சொல்லலாம். சிக்கலான முடி அப்படின்னாக்கா கேர்ள்ஸ் முடி சிக்கலாக இருக்கிறது நான் சொல்லலை. இந்த முடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த லைன்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரைட் சைடில் நான் ஷேடிங் பண்ணிட்டு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டலாக டார்க்காக இருக்குது. நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் மாற்றதுனால இந்த பிக்சர் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இதுவே நம்ம கலர் பிக்சர்லாம் பார்த்தோன்னா அந்த இடத்துலையும் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம பிகினராக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சராக மாற்றி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது, இது நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்கான இந்த 4B பென்சில் எடுத்து யூஸ் பண்ணி லைனாக வந்து எங்கெங்கெல்லாம் அந்த லைன்ஸ் போகுது, அந்த ஹேரோட லைன்ஸ் அப்படிங்கிறத வந்து பேசிக்காக நம்ம அந்த மாதிரி போட்டு முடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து பிளெண்டிங் பண்ணணும். பிளெண்டிங்க்கு நான் அந்த ப்ரஷ் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். பிளெண்டிங் ஸ்டம்ப்பு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நான் அப்புறமா எதுக்கு அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். பேசிக்கான ஷேடிங் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு நம்ம பிளெண்டிங் பண்ணுறப்போ நல்லாவே ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணணும். இந்த பேசிக்கான பிளெண்டிங் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் க்ளீனாக பண்ணிங்கன்னா தான் மேலே நீங்கள் லேயர் ஆட் பண்ணுறப்போ அந்த லேயரிங்கும் கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் லேயரிங்கை நீங்கள் ஷேடிங் பண்ணுறப்போ ஷேடிங் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுறப்போ அதுவும் ஸ்மூத்தாக வரும். ரெண்டுமே மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான லுக் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 8B பென்சில் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த 8B பென்சிலை எடுத்து நான் ஹேருக்கு யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். இந்த ஸ்டெப்பில் நம்ம வந்து இந்த 8B பென்சில் ஃபுல் இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணலை. அதாவது கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் டார்க்காக அந்த ஹேரில் ஏரியாஸ் இருக்கோ அங்கே வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிறுக்கி விடுறேன் ரைட் சைடில். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஃபுல்லாக 8B பென்சிலோடைய டோன் தான் இருக்குது, டார்க்கஸ்ட்டு டோன். அதனால் நான் அங்கே அப்படியே போட்டுக்கிறேன். பட் நீங்கள் இந்த லைனாக இருக்கக்கூடிய இந்த ஹேர்கிட்டலாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி கிறுக்கக்கூடாது. கவனமாக பார்த்து அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. ஃபைனலாக நம்ம இதையும் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்ட் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறப்போ இதுவும் ஸ்மூத்தான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். அப்புறம் நம்ம ஒரு 2B பென்சில் யூஸ் பண்ணி அந்த முடியோடைய எட்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ப்னஸான முடி தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த முடியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஹேரெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக போட்டு முடிச்சிடணும் 2B பென்சில் யூஸ் பண்ணி. முடிஞ்சிடுச்சா? இப்போ நம்ம ஃபைனலாக அந்த ஹேருக்கு என்ன பண்ண போகிறோம்னா எலக்ட்ரிக்கல் பேட்டரி யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து ஹைலைட்டிங்லாம் இருக்குது இல்லையா அந்த முடியில், அதை வந்து நம்ம தரோம். நீங்கள் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக்கல் பேட்டரி எரேசர் இல்லை அப்படின்னாக்கா மோனோஜீரோ எரேசர் கூட யூஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட மோனோஜீரோ எரேசரும் இல்லை அப்படின்னாக்கா அப்சரா எரேசரை ஒரு பிளேடு வச்சோ இல்லை கட்டர் வச்சோ கட் பண்ணி நல்லா ஷார்ப்பான எட்ஜஸை கொண்டு வந்து அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து கொடுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னாக்கா நீடட் எரேசர் யூஸ் பண்ணி அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி கூட அந்த ஹைலைட் வந்து கொடுக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம ஹேரோட ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம வந்து ஃபேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஃபேஸ்க்குள்ளேனா டேரெக்டாக வந்து ஃபேஸ்க்குள்ளே இல்லை, ஐக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கும். இந்த ஐயில் வந்து பார்த்திங்கன்னா 2B பென்சில் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக அந்த லைன்ஸ்லாம் வந்து HB பென்சில் போட்டிருக்கிறதால அந்த அளவுக்கு நமக்கு டீட்டெயில்டாக அந்த லைன்ஸ்லாம் கிடச்சிருக்காது. அதனால் 2B பென்சில் யூஸ் பண்ணி நம்ம ஐயும் ஐபாலு அப்புறம் வந்து ஐப்ரோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து டார்க்னஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பேசிக்கான ஒரு ட்ராயிங்கில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மூக்குக்கு இடையில இருக்கக்கூடிய ஷேடிங் அதெல்லாம் நம்ம வந்து 2B பென்சில் டேரெக்டாக பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. டார்க்கஸ்ட்டான பிக்சர் இருக்குது அப்படின்னாக்கா, டார்க்கஸ்ட்டான பிக்சர்னால் பிளாக்ஸ் அதிகமாக வர பிக்சருக்குள்ளார நம்ம வந்து டேரெக்டாக 2B பென்சில் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பிளெண்டிங் ஸ்டெம்பில் அதாவது பிளெண்டிங் ப்ரஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டை வச்சு ஃபேஸுக்கு வந்து HB ஷேடிங் கொடுத்துக்கிறேன். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, பிளெண்டிங் ஸ்டம்ப் இதுக்கு தான் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஷார்ப்பான இடங்களில் வந்து நம்ம பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதோட பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரிசல்ட் நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ 4B பென்சில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் எடுத்திருக்கேன். ஸோ 4B பென்சில் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அந்த டார்க்கஸ்ட்டான அந்த ஷேடிங்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய கருவிழி, அப்புறம் அந்த ஃபேஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஷேடிங்ஸு, அப்புறம் அந்த
கண்ணுக்கு சைடில் இருக்கக்கூடிய ஷேடிங்ஸ் இதுக்கெலாம் நம்ம 4B பென்சில் யூஸ் பண்ணலாம். அதே 4B பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீசெல்லாம் இருக்கு இல்லையா, மஸ்டாக் அதெல்லாம் போட்டுக்கிறேன். அப்புறம் அவருடைய வாய்க்குள்ளார கொஞ்சம் பிளாக் கலர் அந்த ஷேடோ இருக்குது, ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேரு அதெல்லாம் கூட நம்ம வந்து நல்லா ஷார்ப் பண்ணி நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ அவரோட பியர்ட் நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெஞ்சு ஸ்டைல் நம்ம போனவே அவுட்லைனில் கூட நம்ம சொன்னோம். இது ஃப்ரெஞ்சு ஸ்டைலாக என்னென்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ஃபேஸோடைய டார்க்கஸ்ட்டான ஷேடிங் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கவனமாக போடணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2B பென்சிலில் கொஞ்சம் டார்க்கான ஷேடிங்காக யூஸ் பண்ணுறேன். இப்போ ரைட் சைடில் கொஞ்சம் ஷேடிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபேஸோட ஷேடிங் வந்து கவனமாக பார்த்து முடிச்சிருங்க. லிப்ஸுக்கும் 2B ஷேடிங் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2B ஷேடிங்லேயே வந்து முடிஞ்சிருக்கும். 4B வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க்கஸ்ட்டான ஏரியாவுக்கு மட்டும்தான். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்பில் நம்ம கழுத்துக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் வந்து ஷேடிங் பண்ண போகிறோம். கழுத்துக்கு வெறும் சிம்பிள் நம்ம மேலே என்ன பண்ணோமோ அதே தான். இப்போ நம்ம 2B பென்சில் யூஸ் பண்ணி அந்த பேசிக்கான ஷேடிங் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கொடுத்து முடிச்சுடுவோம். ஸோ அது மாதிரி கொடுத்து முடிச்சுட்டு அதை வந்து ப்ரெஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்குவாங்க. ஹைலைட்டான இடத்த விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா 4B பென்சில் யூஸ் பண்ணுறோம். 4B பென்சில் யூஸ் பண்ணி கொஞ்சம் டார்க்கஸ்ட்டான அந்த ஷேடிங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி லேயரிங் பண்ணுறோம். ஏன் ப்ரோ டேரெக்டாக 4B பென்சில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் பிளெண்ட் பண்ணாலும் திட்டாக தெரியும். லேயராக போகிறப்ப தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தான ரிசல்ட் வந்து உங்களுக்கு தரும். ஸோ இப்போது உள்ளே இருக்கக்கூடிய டிஷர்ட்டுக்கும் நான் 4B பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபுல் டிஷர்ட்டுக்கு நான் 4B பென்சில்லாம் யூஸ் பண்ணலை. டார்க்கஸ்ட்டான ஏரியா இருக்கு இல்லையா, அதுக்கான பேசிக்கான டோனுக்கு தான் நான் 4B பென்சில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஷேட் பண்ணுறதுலாம் சிம்பிள் தான், ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கு வந்து மெயினே ஃபேஸ் தான், அதை நீங்கள் கவனமாக பாருங்கள். ஆனால் ட்ரெஸ்ஸும் நீங்கள் ஃபேஸுக்கு கவனம் கொடுத்து நீங்கள் ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கெலாம் நீங்கள் அதுவும் ஈஸியாக வரைய ஆரம்பிச்சிருவீங்க. இருந்தாலும் நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இதையும் நம்ம வந்து ஸ்மெஷ் பண்ணிக்கலாம். ஸ்மெஷ் பண்ணிவிட்டு 8B பென்சில் எடுத்து நம்ம வந்து அதுக்கு வந்து டார்க்னஸ் பண்ணணும். இப்போ பிளெண்டிங் ஸ்டெம்ப்பு நான் எடுத்து இன்னும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்டிங் ஸ்டெம்பில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவே வந்து டிஷர்ட்டோடைய ரியலிஸ்டிக் லுக்குக்கு HB டோனை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரியே ஓவர் டார்க்னஸாக இருக்கக்கூடிய ஏரியாஸில் நம்ம பிளாக் கலர் யூஸ் பண்ண போகிறோம். 8B பென்சில் இவருடைய ஜாக்கெட் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம வந்து HB டோன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டார்க்கஸ்ட்டான 8B பென்சில் எடுத்து நம்ம அந்த டார்க்கான இடத்துல வந்து நம்ம ஷேடிங் பண்ணுறப்போ அந்த ட்ராயிங்கோடைய லுக்கே மாறுறது வந்து உங்களால் பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். நீங்களே வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ வந்து நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வரைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அடுத்த ஒரு ஸ்டெப்பு தாண்டி அடுத்த ஸ்டெப் நீங்கள் வரீங்க அப்படின்னாக்கா, அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகும். பரவாயில்ல நம்ம நல்லா தான் வரைஞ்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே 8B பென்சில் வச்சு ஓவர் டார்க்னஸான அந்த அவுட்லைன்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இவர் போட்டிருக்கக்கூடிய ஜாக்கெட்லேயும் அந்த டார்க்னஸான லைன்ஸ்லாம் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம ஷேடிங் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது பிளெண்டிங் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா ரிசல்ட் சூப்பராக இருக்கும். இவரோட ஜாக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஷேடிங்ஸையும் HB டோன்லேயே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் ரியலிஸ்டிக்காக பண்ணோம் அப்படின்னாக்கா பொறுமையாக உட்காந்து பண்ணலாம். 2B பென்சில் 4B பென்சில் வரைக்குமே நம்ம இவருடைய ஜாக்கெட் கூட யூஸ் பண்ணலாம் டார்க்காக. அப்படி பண்ணால் சூப்பராக இருக்கும். இது ஒரு பேசிக்கான சிம்பிளான ட்ராயிங் அப்படிங்கிறதால நான் வந்து சிம்பிளாக வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து டீட்டெயில்டான ஷேடிங்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போர்ட்ரேட் சீரிஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதாவது ஒரு ட்ராயிங் எப்படி அவுட்லைன் போடணும், எப்படி நம்ம அதுக்கு ஷேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ரேட் சீரிஸே போட்டிருக்கோம். வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம 2B பென்சில் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஜாக்கெட்டோட அவுட்லைன், டிஷர்ட்டோட அவுட்லைன், அப்புறம் அந்த எட்ஜஸோட அவுட்லைன் அதெல்லாம் வந்து க்ளீனாக போட்டு முடிச்சிருங்க. பட்டன்ஸு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் சின்னதாக இருந்துச்சுன்னா போட்டு முடிச்சிருங்க. ஃபைனலாக நமக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து இதுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன வீடியோ வேணுங்கிறத வந்து நீங்கள் அடுத்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.